Dear students, in the video நம்ம particular discuss பண்ண இருக்கிற விஷயம் therapeutic action of different classes of drugs. 12th standard chemistry volume 2 unit 15 chemistry in everyday life அனுதின வாழ்க்கையில் வேதியியல் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த லெசன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. chemistry in everyday life unit 15 volume 2 12th standard chemistry. ஸோ இந்த கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸு இதன் அடிப்படையில் நிறைய வீடியோஸ் கண்டினியூ நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் தெரப்பெட்டிக் ஆக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ். தெரப்பெட்டிக்னா சார் சிகிச்சை அப்படின்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற ட்ரக்கு மருந்து நமக்குள்ளே போய் எந்த வகையில் சிகிச்சை பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் ட்ரக்கை எப்படிலாம் கிளாஸிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரக்கை அதனுடைய பல ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய யூசஸ் அடிப்படையில் பல வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த கிளாஸிஃபிகேஷன் எதை பொறுத்ததுனாக்க அந்த பேசிஸ் ஆஃப் தெரப்பெட்டிக் ஆக்ஷன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், பக்கத்தில் புக்கை வச்சுக்கிட்டு இந்த டேபிள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியாத இடத்துல ஒரு 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கீப் ஆன் வாட்சிங். தெரப்பெட்டிக் ஆக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இந்த பயாலஜி ஃபீல்டில் ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரக்கை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட ட்ரக்கு நமக்குள்ளே போய் என்ன மாதிரியான தெரப்பெட்டிக் ஆக்ஷன் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சார், இந்த சிகிச்சை முறையை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா ஒரு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ட்ரீட் வித் அசிடிட்டி. நம்ம வயிற்றில் நிறைய அசிடிட்டி இருக்குது. அந்த அசிடிட்டியை குறைக்கணுன்னா நம்ம என்ன சாப்பிட்டாகணும், ஏதோ ஒரு பேஸ் நம்ம சாப்பிட்டோம்னாக்க உள்ளார போய் நியூட்ரலைஸ் ஆகிடும். நம்ம ஸ்டொமக்கில் ஆசிட் அதிகமாகிடுச்சு, அதாவது HCl நிறைய ஆகிடுச்சு. அந்த HCl நிறைய ஆகிடுச்சுனாக்க வயிறு உப்பு இருக்கும், செரிமானத்தில் பிரச்சனை வரும், ஒரு மாதிரி புளிப்பாக ஏப்பம் வரும், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இம்மிடியேட்டாக அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஹைட்ராக்சைடு பேஸ் சப்ஸ்டன்ஸை உள்ளார நம்ம சாப்பிட்டோம்னாக்க உள்ளார போய் நியூட்ரலைஸ் ஆகிட போகுது. ரைட்டா? அப்படி நினச்சி தான் ஆரம்பத்துலலாம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை டேப்லெட்டாவோ இல்லை பவுடராகவோ நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ஒரு டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற ட்ரக்கு கரெக்டாக போய் தெரப்பெட்டிக் ஆக்ஷன் பண்ணுதான்னு. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம சாப்பிட்ட அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போய் பண்ணலை. அது போய் என்ன தெரியுமா பண்ணிடுச்சு, வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட உடனே இப்போ வயிற்றில் பேஸோட லெவல் அதிகமாகிடும். அந்த பேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டொமக் என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமாக திரும்பியும் ஆசிடை செக்ரேட் பண்ணிடுது. ஸோ எதை குறைக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டோமோ நம்ம சாப்பிட்ட அந்த ட்ரக்கை மீண்டும் மீண்டும் அசிடிட்டி அதிகமாகிறதுக்கு காரணமாகிருது. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது பயாலஜி தான் டீட்டெயில்ஸு ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணுறப்ப ஸ்டொமக்கில் HCl நிறையா செக்ரேட் ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுனா அந்த HCl நிறையா வர்றதுக்கு காரணம் ஹிஸ்டமின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசெப்டார் தான். இந்த ஹிஸ்டமின்கிற ரிசெப்டார் தான் HCl செக்ரேஷனை அங்கே செக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. இப்போ புது ட்ரக் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த புது ட்ரக்கோட நேமு தான் சிமெட்டிடின், அப்படி இல்லைனாக்கா ரேண்டிட்டிடின் எக்ஸட்ரா. இது போல் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ட்ரக்கு நம்ம எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன தெரியுமா நடக்கும், இந்த சிமெட்டிடினோ ரேண்டிட்டிடினோ நேராக போய் ஹிஸ்டமினை போய் ஹிஸ்டமின் கூட பைண்ட் ஆகி அதை இன்ஆக்டிவ் பண்ணிடும். ஹிஸ்டமினை இன்ஆக்டிவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமக்கில் இருக்கிற HClோடைய செக்ரேஷன் லெவல் ட்ராப் ஆகிடும், குறைஞ்சிடும். இப்போ இதுதான் தெரப்பெட்டிக் ஆக்ஷன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற ட்ரக்கு எப்படி போய் நமக்கான அந்த டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணி கொண்டு வருது. நாம் முன்னாடி சாப்பிட்டோம்ல இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இது என்ன பண்ணும், ஆரம்பத்தில் அந்த சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். பட் உண்மையான காரணம் காசை போய் கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. பட் இந்த நியூ ட்ரக்ஸு ரேண்டிட்டிடின் இல்லைனாக்கா சிமெட்டிடின், இது என்ன பண்ணும், கரெக்டான காரணம் அந்த ஹிஸ்டமின்ங்கிறது தான் காரணம். ஹிஸ்டமினை போய் பைண்ட் பண்ணி அதை இன்ஆக்டிவ் பண்ணிடுறதுனால வயிற்றில் HClோடைய செக்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும், ட்ராப் ஆகிடும், நமக்கான ரிலீஃப் சீக்கிரமாக கிடச்சிரும். ஸோ இதை தான் நம்ம தெரப்பெட்டிக் ஆக்ஷன்னு சொல்கிறோம். இதன் அடிப்படையில் ட்ரக்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறது அந்த டேபிளில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறப்ப பக்கத்தில் இந்த டேபிளை நீங்கள் வச்சிங்க. டேபிள் இருந்தால் தான் அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். The first classes of drugs on the basis of therapeutic action is tranquilizers. They are neurologically active drugs. அதனுடைய அது 2 டைப்ஸ் நமக்கு இருக்குது. மேஜர் ட்ராங்குலைசர்ஸ் அண்ட் மைனர் ட்ராங்குலைசர்ஸ்.
மேஜர் அண்டு மைனர் ட்ராங்குலைசர்ஸ். மேஜருக்கு எக்ஸாம்பிள் தான் ஹாலோபிரிடால், க்ளோசஃபின், டயசிஃபம், அல்பரசோலும். இது எல்லாமே பார்த்தோம்னாக்க அதனுடைய ட்ரக்கோட எக்ஸாம்பிள்ஸ். இதனுடைய யூஸ் எப்படின்னு கேட்டால், ஆக்ட்ஸ் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பை பிளாக்கிங் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் இன் த பிரெயின். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பேக்போன் வழியாக அது கனெக்ட் பண்ணுற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பிளாக்கிங் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் இன் த பிரெயின். அதுதான் அதோட முக்கியமான பணி. இது யூசஸ் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குனாக்க ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, ஆன்சைட்டி அளவுக்கு அதிகமாக கவலையோடு இருக்கிறது, எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்குது, அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதுலேருந்து நமக்கு ரிலீஸ் வேணும்னா டிப்ரெஷன், ஸ்லீப் டிஸார்டர், சிவியர் மென்டல் இஷ்யூஸ் லைக்கு சைக்கோஃப்ரினியா, இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மேஜர் ட்ராங்குலைசர்ஸ், மைனர் ட்ராங்குலைசர்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுது. அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா தான், மாலிகுலர் ஃபார்முலா தான் வேல்யூம். எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் வேல்யூம், அதாவது டயசிஃபார்மோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இதோ இருக்குது. அல்பரசோலும் அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. ஹாலோபிரிடால் அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஃபாலோடு பை 2 அனல்ஜெசிக்ஸ். அனல்ஜெசிக்ஸ்னாக்க வலி நிவாரணி, பெயின் கில்லர். ஸோ அனல்ஜெசிக்ஸில் நிறையா கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அனல்ஜெசிக்ஸ் ரெடியூஸ் த பெயின் வித்தவுட் காசிங் இம்பேர்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நம்ம உடம்புல இருக்கிற வலியை மட்டும் எடுத்துடுச்சுனாக்க அதுக்கு பேர் அனல்ஜெசிக்ஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நார்கோட்டிக், இன்னொன்று நான் நார்கோட்டிக். இப்போ நம்ம பார்க்குற டைப் வந்து நான் நார்கோட்டிக் டைப். தே அலிவேட் பெயின் பை ரெடியூசிங் த லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு அந்த வலிகளையெல்லாம் தொடச்சி எடிஞ்சது, நம்ம உடம்புல வலிகள் இருந்துச்சுன்னா போயிடும். பை ரெடியூசிங் த லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், அதனால் இந்த வலிகளை எடுக்கிறது. இதனுடைய யூசஸ் நம்ம பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப் அண்ட் ஃபார் மாடஸ்ட் பெயின் லைக் ஹெட்டேக், தலைவலி, தசைவலி, ப்ரூசிங் ஆர் ஆர்த்ரிட்டிக்ஸ். These drugs have many other effects such as reducing fever. உடம்பு ஜுரம் அடிக்குதுன்னா கூட ஆன்டிபைரட்டிக் ஏஜென்ட்ஸ், ஆன்டிபைரட்டிக்னாக்க ரெடியூசிங் ஃபீவர், அதுக்கும் கூட பயன்படுது. அப்புறம் அதனுடைய யூசஸ் நிறையா இருக்குது. ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்ப்போம். ப்ரிவென்டிங் பிளேட்லெட் கோகுலேஷன், ப்ரிவென்டிங் பிளேட்லெட் கோகுலேஷன், இரத்த தட்டுக்கள், அது கோகுலேஷனுக்கு யூஸ் ஆகுறது, அதுக்கு பயன்படுது. Due to this property, aspirin finds useful in the prevention of heart attacks. aspirin பார்த்துங்க ரெடியூஸ். இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த அஸ்பிரின் டேப்லெட் கொடுப்பாங்க, வலி நிவாரணியாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹார்ட் அட்டாக்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியூஸ் த ஃபீவர் பை காசிங் தி ஹைப்போதலாமஸ் டு ஓவர் ரைட் ஏ போஸ்ட் கிராடுலின் இன்டியூஸ்டு இன்க்ரீஸ்டு இன் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸில், அனல்ஜெசிக்ஸில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு, அது எக்ஸாம்பிள் தான் அசிட்டமினோஃபின் ஆர் பேராசிட்டமால், அஸ்பிரின். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆன்டிபைரட்டிக்ஸ், அதாவது ஜுரத்துலேருந்து விடுதலை கொடுக்கறது, ஜுரத்துலேருந்து நமக்கு ரிலீஸ் கொடுக்கறது. அது பார்த்திங்கனாக்கா சாலிசிலேட், அசிட்டிலிக் ஆசிட், அஸ்பிரின், இதுதான் அஸ்பிரின் நம்ம சொல்கிறோம். அசிட்டமினோஃபின் ஆர் பேராசிட்டமால். ஸோ பேராசிட்டமால் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு, அதோட எக்ஸாம்பிள் தான் இபுப்ரோஃபன். ஸோ இது எல்லாமே எதில் வருதுனாக்கா நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸு. சப்போஸ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னாக்க அதில் நம்ம எழுத வேண்டியது நான் நார்கோட்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு. அனல்ஜெசிக்ஸ் இது எல்லாமே நான் நார்கோட்டிக் தான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு, ஆன்டிபைரட்டிக்ஸு, நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதெல்லாம் எதுக்கு பயன்படுதுனாக்க ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீவுக்கு பயன்படுது, ஃபீவர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது இந்த ட்ரக்ஸ் எல்லாம். ஸோ அதனுடைய அஸ்பிரினுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அஸ்பிரின் பார்த்தோம்னாக்கா அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்கா பென்சின் ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு,
அதனுடைய எஸ்டர் குரூப்பு கூட இது அட்டாச் ஆகிருக்கு. COOCH3 இங்கே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அதே மாதிரி பேரா அசிட்டமால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிட்டோம்னாக்க பேரா பொசிஷனில் இது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். CH3 CONH அமைடு குரூப், CONH அமைடு குரூப்பு, CH3 குரூப்பு, இங்கே ஒரு ஹைட்ராக்சில் OH குரூப் இருக்குது. இபுஃபுரோன் அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒபியாய்ட்ஸ். இது நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ்னாக்க வலி நிவாரணி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நான் நார்கோட்டிக், அதில் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நான் நார்கோட்டிக் எல்லாமே நம்ம பார்த்தோம். இது ஒபியாய்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஃபின் அண்டு கோடின். என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு, ரிலீவ் பெயின் அண்ட் ப்ரொடியூசஸ் ஸ்லீப். தீஸ் ட்ரக்ஸ் ஆர் அடிக்டிவ். ஸோ இப்போ மார்ஃபின்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிடுவாங்க. இன் பாய்சனஸ் டோஸ் திஸ் ப்ரொடியூஸ் கோமா அண்ட் அல்டிமேட்லி டெத்து. அளவுக்கு அதிகமாக எடுத்துருக்கிறப்ப அவங்கள கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா அல்டிமேட்லி அவங்களுக்கு டெத் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. யூசஸ் பார்த்திங்கனாக்க எய்தர் ஷார்ட் டைம் ஆர் லாங் டைம் சிவியர் பெயின், மெயின்லி யூஸ் ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் இன் டெர்மினல் கேன்சர்ஸ். அதாவது ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் உடம்புல ஏதாவது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும். அந்த வலியை ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு மறக்க வைக்கணும், அந்த வலியை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்னாக்கா அவங்களுக்கு மார்ஃபின் இல்லைனாக்கா கோடின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னாக்கா கோமாவுக்கோ இல்லை அல்டிமேட்லி டெத்துக்கோ இது பாசிபிள் ஆகிடும். அதே மாதிரி இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயங்கரமாக வலியால் துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வலியை அவங்களுக்கு தெரியாமல் பண்ணணும், அந்த பெயினை குறைக்கணுன்னாக்க ஒபியாய்ட்ஸ், நான் நார்கோட்டிக் அனல்ஜெசிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ மார்ஃபினோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், மார்ஃபினோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, கோடினோடைய ஸ்ட்ரக்சர் கீழே இருக்குது. அனஸ்தெட்டிக்ஸ். அனல்ஜெசிக்ஸ்னாக்க எப்படி வலி நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோமோ அது மாதிரி அனஸ்தெட்டிக்ஸ்னாக்க அனஸ்தெட்டிக்ஸ் பர்பஸ்க்காக கொடுக்குறது. அதாவது லாஸ் ஆஃப் சென்சேஷன். தமிழில் அந்த இடத்துல அந்த இன்ஜெக்ஷன் பண்ணோன்னா அந்த இடம் மரத்து போயிடும். ஸோ தமிழில் கலவுக்கெல்லாம் சொல்லுவாங்க மரப்பு ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கையிலையோ ஒரு ஃபிங்கர்லேயோ அடிபட்டுடுச்சு, அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தையல் போடணும், ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அதுக்கு லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்னு பேர். அந்த இடத்துல மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு நேராக நம்ம கையில் இந்த அடிபட்ட இடத்துலையோ இல்லை ஏதாவது ஃப்ராக்சர் ஆன இடத்துலையோ ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அந்த ஊசியை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. நமக்கு வலியே தெரியாது, அந்த பர்டிகுலர் டைமுக்கு வலி தெரியாது, 1 hour 2 hours மட்டும் வலி தெரியாது. ஸோ அதுக்கு பேர் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். அதனுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்னு போட்டாங்க, எஸ்டர் லிங்க்டு லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ், ப்ரோகைன், அமைடு லிங்க்டு லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ், லிடோகைன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இந்த ஏரியா விச் பி அப்ளைடு வித்தவுட் லாஸிங் கான்சியஸ்னஸ். ஃபுல்லும் நம்ம மயக்கம், அதாவது அனஸ்தெட்டிக்ஸ்னால் மயக்க மருந்து. லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்னாக்க நமக்கு ஃபுல்லும் மயக்கம் வந்துடாது, நம்ம எல்லோரும் நிதானத்தோடு தான் இருப்போம், கான்சியஸ் நமக்கு இருக்கும். பட் எந்த இடத்துல நமக்கு பாதிப்போ அந்த இடம் மட்டும் கான்சியஸ் இல்லாமல் இருக்கும், அந்த இடம் மட்டும் லாஸ் ஆஃப் சென்சேஷனில் இருக்கும். தி பிளாக் பெயின் ப்ரிசிபிடேஷன் இது டிரான்ஸ்மிட்டட் வையா peripheral nerve fibers to the brain. ஸோ ப்ரோகைனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, லிடோகைனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இதோட யூசஸ் பார்த்திங்கனாக்கா மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ், பொது மயக்க மருந்து. ஜென்ரலாக பொதுவாக உடம்பு ஃபுல்லுத்துக்கும் கொடுத்துருது. அது வந்து இன்ட்ராவீனியஸ் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ், இன்னொன்று இன்ஹேலேஷனல் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ். என்னுடைய எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னாக்கா ஐசோஃப்ளூரின், இது வந்து ப்ரோபோஃபால். இது எதுக்கு முக்கியமாக கொடுக்குறாங்கனாக்க ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பை அஃபெக்டிங் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பொதுவாக அந்த ஊசி வந்து பேக் போனில் போடுவாங்க. ஸோ மேஜர் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண போகிறாங்க, இது வேறு ஏதோ சிவியரான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னாக்க உடம்பு ஃபுல்லும் நமக்கு கான்சியஸ்லேருந்து நமக்கு கான்சியஸே இல்லை, மயக்கமாகிடும். ஸோ அது பொதுவாக சென்ட்ரல் நர்வஸ் யார் பேக் போனில் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம ஃபேமிலியில் யாராவது 1 or 2 பேருக்கு நானே பார்த்துருக்குறேன்.
அப்படி கொடுக்குறப்போ ஒரு 1 hour 2 ஹவருக்கு டோட்டலாகவே அவங்க கான்சியஸே அவங்கள்ட்ட இருக்காது. காஸ்ட் கண்ட்ரோல்டு அண்டு ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். திரும்பி அவங்க வந்து கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க ஒரு 1 hour. இந்த உள்ளார கொடுத்த அந்த அனஸ்தெட்டிக்ஸோடைய அந்த பவர் குறைய தானாகவே அவங்க மயக்க நிலையிலேருந்து எழுந்திரிச்சு நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ். They are often used for major surgical procedures. ஸோ ப்ரோபோஃபாலோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. பென்சின் இது வந்து ஒரு ஃபீனால் குரூப்பில் ஆர்த்தோ பொசிஷனில் ஐசோப்ரோப்பைல் மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஐசோப்ரோப்பைல் குரூப்பு, இந்த பக்கம் ஒரு ஐசோப்ரோப்பைல் குரூப்பு. இது ஃபீனாலோடைய ஆர்த்தோ பொசிஷனில் ஐசோப்ரோப்பைல் குரூப்பு. 1,1- டை ஐசோப்ரோப்பைல் ஃபீனால், அப்படி ப்ரோபோஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபாலோடு பை ஆன்டாசிட்ஸ். ஸோ இதை பற்றினா தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம படித்தோம். என்னன்னாக்க ஸ்டொமக்கில் அளவுக்கு அதிகமாக ஆசிட் அதிகமாகிடுச்சுனாக்கா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிட்ற அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மில்க் ஆஃப் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் கால்சியம் பைகார்பனேட்டு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் ரேனிடைன், சிமிட்டிடின். நியூட்ரலைஸ் த ஆசிட் இன் ஸ்டொமக் காசஸ் அசிடிட்டியை குறைக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்ற பேஸு சப்ஸ்டன்ஸ். இதோட யூசஸ் பார்த்தோம்னாக்க சிம்டம்ஸ் சச்சஸ் பேர்னிங் சென்சேஷன் இன் த ஜஸ்ட், நெஞ்சு எரிச்சல், த்ரோட் ஏரியா, தொண்டையில் எரியுது, இதயம் எரியுது, ஹார்ட் பர்ன்ஸ் காஸ்டு பை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ அந்த டேப்லெட்டோடு அந்த நேம்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிஹிஸ்டமின்ஸ். ஸோ ஹிஸ்டமினை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் இருக்கிற ஆசிடோட லெவல் குறைஞ்சிரும். அதுதான் அதனுடைய தெரப்பட்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ சிட்ரசின், லீவோசிட்ரசின், டிஸ்லோரட்டிடின், ப்ரோமோஃபிரினரமின், டெர்ஃபிண்டைன். ஸோ இதனுடைய ஒர்க் என்னான்னு பாருங்கள். பிளாக் ஹிஸ்டமின் ரிலீஸ் ஃப்ரம் ஹிஸ்டமின் 1 ரிசெப்டார்ஸ். ஹிஸ்டமின் ரிசெப்டார்லேருந்து ஹிஸ்டமின் வர்றதை பிளாக் பண்ணிடுச்சுன்னா ரிலீவ் ஃப்ரம் த அலர்ஜிக் எஃபெக்ட், எல்லா அலர்ஜிக் எஃபெக்டும் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். ஆன்டி மைக்ரோபியல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நமக்கு ரிலீஃப் வேணும்னாக்கா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், பீட்டா லெக்டமின்ஸ். த இம்பார்ட்டன்ட் இன்ஜெக்ஷன் இஸ் பென்சிலின்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தடுப்பூசின்னு சொல்லிடுறோம் பொதுவாக. பென்சிலின்ஸ், ஆம்பிசிலின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்க ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். இன்ஹிபிட் பாக்டீரியல் செல் வால் பயோசிந்தசிஸ். அது நம்ம உடம்புல ஏதோ பாக்டீரியாலும் மைக்ரோ ஆர்கானிசம்லாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுதுனாக்க இந்த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஆன்டி மைக்ரோபியலோடைய செல் வால்வை உடச்சி அதை எல்லாத்தையும் கொன்று போட்டுருச்சுனாக்க நமக்கான ரிலீஃப் தானாகவே கிடைச்சிடும். யூசஸ் பாருங்கள். டு ட்ரீட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், உடம்புல படை இது மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸால் ஏதாவது புண்ணு நிறையா இருக்குது. அது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா இந்த மாதிரியான ட்ரக்ஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸு, இயர் இன்ஃபெக்ஷன்ஸு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் நிமோனியா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு அண்டு கொனரியா. இது மாதிரியான டிசீஸுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இம்மிடியேட்டாக நம்ம எடுத்துக்கிறது தான் பென்சிலின் தடுப்பூசின்னு சொல்லுவோம். பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டவுடனே யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற பாதிப்புகள் எல்லாத்தையுமே எல்லாம் காரணம் ஏதோ ஒரு பாக்டீரியா இல்லைனாக்கா பூஞ்சைகள் ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாலும் இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப அது க்யூர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ட்ரக்கோட அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதும் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ். ஸோ பென்சிலின்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஆம்பிசிலின்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர், மேக்ரோலிட்ஸ் எக்ஸாம்பிள் எரித்ரோமைசின், அசித்ரோமைசின். ஸோ டார்கெட் பாக்டீரியல் ரிபோசம்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாக்டீரியாவில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாக்க இந்த மேக்ரோலிட்ஸ் ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கிறப்ப என்ன நடக்கும்னாக்க அந்த பாக்டீரியாவோடைய ரிபோசோம்ஸ் அண்டு ப்ரிவெண்ட் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன். அந்த பாக்டீரியா அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணிக்கவே முடியாது. அந்த ப்ரோட்டீன் ரிப்ளிகேஷனே இருக்காது. அப்படி ப்ரோட்டீன் ரிப்ளிகேஷனே பண்ண முடியலனாக்கா நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா நாளுக்கு நாள் அதிகமாகாது. அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாக்டீரியாவும் டெத் ஆகிடும்.
அப்படி நமக்கு ரிலீஃப் கொடுத்ததுன்னா அதுதான் நம்ம மேக்ரோலீட்ஸ் அப்படி எரித்ரோமைசினின் அப்படிங்கிற இந்த டேப்லெட்லாம் அப்படி தான் யூஸ் ஆகுது. டு ட்ரீட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் பிறப்புறுப்புகள், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டியல் ட்ராக் அண்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸுக்கு முக்கியமாக எரித்ரோமைசின் அப்படிங்கிற டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மருந்து தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த தெரப்பட்டிக் ஆக்ஷன், அதோட தெரப்பட்டிக் ஆக்ஷன் அடிப்படையில் இதை நம்ம மேக்ரோலீட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். இன்னொன்று ஃப்ளூரோகினோலன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிளினோஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், லீவோஃப்ளாக்சின்ஸ். இது எப்படி சார் பாக்டீரியா ஒரு டிசீஸ் நமக்கு வரப்போ எப்படி நமக்கு அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்குதுன்னா, இன்ஹிபிட்ஸ் பாக்டீரியல் என்சைம் டிஎன்ஏ கைரேஸ். இந்த டிஎன்ஏ கைரேஸை இன்ஹிபிட் பண்ணிடும். அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ கைரேஸ் இன்ஹிபிட் பண்ணுறதுனால பாக்டீரியாவால் சர்வை பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாவோட லெவல், அது மைக்ரோ ஆர்கானிசமோட லெவல் நம்ம உடம்புல குறைஞ்சிறதுனால நமக்கு ரிலீஃப் கிடைச்சிருது. டு ட்ரீட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு, எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சிப்ரோஃப்ளாக்சினுடைய மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று டெட்ரோசைக்ளின்ஸ் எக்ஸாம்பிள் டாக்ஸிசைக்ளின், மினோசைக்ளின், ஆக்சிடெட்ராசைக்ளின். இது எப்படி நமக்கு பாக்டீரியாவிலேருந்து ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்குது? பாக்டீரியாவில் நமக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஏதோ மைக்ரோ ஆர்கானிசமால் நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குனாக்கா நமக்கு எப்படி ரிலீஸ் கொடுக்குதுன்னா, இன்ஹிபிட் த பாக்டீரியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வையா இன்ட்ராக்ஷன் வித் த 30S சப்யூனிட்ஸ் ஆஃப் தி பாக்டீரியல் ரிபோசோம்ஸ். பாக்டீரியாவில் இருக்கிற ரிபோசோமில் 30S சப்யூனிட்டில் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காமல் அதை இன்ஹிபிட் பண்ணிடும், அதை உறிஞ்சி எடுத்துரும் நம்ம சாப்பிட்ற ட்ரக்கு. அப்படி எடுத்துகிட்டோன்னா அந்த பாக்டீரியாவால் அந்த இடத்துல நம்ம சர்வ் பண்ண முடியாது. நம்ம உடம்புல சப்போஸ் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவால் அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. ஏன்னா 30S சப்யூனிட்டில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு தேவையான அந்த 30S சப்யூனிட்டில் இருக்கிற அந்த பார்ட்டை இந்த ட்ரக்கு இன்ஹிபிட் பண்ணிட்டுனா பாக்டீரியாவில் சர்வை பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா எல்லாம் டெத் ஆகிடும், நம்ம உடம்புக்கு அதுக்கு ரிலீஸ் கிடைக்கணும். ஸோ யூஸ்டு இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர் டிசீஸ், இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், காலரா ஆசின் வல்கரிஸ். ஸோ அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்த்துக்கலாம். அமினோகுளுக்கோசைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கெனமைசின், ஜென்டாமைசின், நியோமைசின்ஸ். இது எப்படி சார் ஒர்க் பண்ணுது? பைண்ட் டு த 30S சப்யூனிட் ஆஃப் த பாக்டீரியல் ரிபோசோம்ஸ், த ஸ்டாப்பிங் த பாக்டீரியா ஃப்ரம் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ். 30S சப்யூனிட்டில் அந்த பாக்டீரியாவோட 30S சப்யூனிட்டில் இருக்கிற ரிபோசோமை இன்ஹிபிட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும், கண்டினியூவாக ப்ரோட்டீன் சிந்தசிஸை நிப்பாட்டிடும் அந்த ப்ரோட்டீன் அந்த பாக்டீரியாவில். அதனால் பாக்டீரியோட லெவல் குறைஞ்சிரும், நமக்கு அது தேவையான ரிலீஸ் கிடைச்சிடும். இதோட யூசஸ் பாருங்கள். யூஸ்டு இன் ட்ரீட் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்டு பை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கெனமைசினுடைய ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆன்டிசெப்டிக்ஸ், செப்டிக் ஆகிறதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்குற ட்ரக்ஸு. அந்த தெரபட்டிக் ஆக்ஷன் அடிப்படையில் ஹைட்ரஜன் பெராக்சைடு, போவிடோன் அயோடின், பென்கால்வேனியம் குளோரைடு. இது என்ன பண்ணுது? ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்ளைடு டு த லிவிங் டிஷ்யூ. நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அடிபட்ட இடத்துல அந்த இடத்துல தொடர்ந்து புண்ணு அதிகமாகி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இம்மிடியண்ட்டாக ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அடிபட்ட இடத்துல அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த பஞ்சு காட்டனில் வச்சு இப்படி பண்ணணுன்னே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொறி அந்த இது வரும், பொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நமக்கு அந்த இடத்துல பயங்கரமாக எரியும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசமோ எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ எதுவும் வராமல் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். Stop or slow down the growth of microorganisms. So reduce the risk of infection during surgery and other procedures. ஸோ இந்த போவிடோன் அயோடினுடைய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், குளோரின் காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இன்ஃபெக்ட்லேருந்து நம்ம ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஜென்ரலி யூஸ்டு இன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ்,
synthetic estrogen, ethinyl estradiol metronal. So one more is synthetic progesterone, northinolone, northinolone. ஸோ இந்த ட்ரக்ஸ்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஃபைனலி கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் 10th கிளாஸிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த தெரப்பட்டிக் ஆக்ஷன். ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ்னால் என்ன எதுக்குனாக்க பெர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஃபெர்டிலிட்டி கண்ட்ரோல், ஃபெர்டிலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. திஸ் சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் தட் சப்ரஸ் த ஓவுலேஷன் ஃபெர்டிலேஷன்ஸ், அந்த கருமுட்டைகள் இந்த இதெல்லாம் உண்டாகிறதுலேருந்து தடை பண்ணுது. யூஸ்டு இன் பெர்த் கண்ட்ரோல்ஸ், பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ், பெர்த் கண்ட்ரோலில் பெர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்குற மருந்து மாத்திரைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் தான் இருக்கும். ஸோ எத்தினைல் எஸ்ட்ரோடியோல் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தெரப்பட்டிக் ஆக்ஷன் அடிப்படையில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸு டோட்டலி 10 இந்த டேபிளில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க, நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் என்ன, நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னால் என்ன, அனல்ஜெசிக்ஸ்னால் என்ன, அனஸ்தட்டிக்ஸ்னாக்க என்ன ட்ரக்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணுமா சார்? எல்லாமே பெருசாக இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படியுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டால், இந்த பேராசிட்டமால், ஆஸ்பிரின், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் இப்போ பேராசிட்டமால்லாம் ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபீவர் வந்ததுன்னா, ஹெட்டேக் வந்ததுன்னா டக்குன்னு ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் வாங்கி போடுறோம், இல்லைனா ஆஸ்பிரின் வாங்கி போடுறோம். நிறைய டேப்லெட் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம். வயிற்றில் அசிடிட்டி அதிகமாகிடுச்சுனாக்கா, ஏதோ ஒரு இப்போ விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அசிடிட்டியாக அது சாப்பிட்டிங்களா இது சாப்பிட்டிங்களா அதை கலக்கி குடிங்க உடனே சரியாயிடுன்னு சொல்லி என்னென்னமோ கொடுக்குறோம். ஸோ அந்த ரேப்பர்லாம் எடுத்து பின்னாடி பாருங்கள், அதில் என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு படித்து பார்த்தோம்னா நமக்கு டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரியோட யூஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் ஆஸ் ஏ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக, ஒரு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களாம் இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இப்போ ஈனோன்னு சொல்லி கொடுக்குறோம், டைஜின்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்றோம், இதிலலாம் என்னென்ன காம்பவுண்டு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸிஃபிகேஷனில் அந்த டேப்லெட்டிலோட பேக்ட்ராப்பில் இட் கண்டைன்ஸு அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஒரு கிளாஸிஃபிகேஷனில் தான் அந்த காம்பவுண்டு, அந்த டேப்லெட்டு, இல்லைனா அந்த பவுட்ரு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப இப்படி கேட்பாங்க. அனல்ஜெசிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ்னால் என்ன, என்னென்னாக்க லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்னால் என்ன, ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ்னால் என்ன, ஆன்டி பைரட்டிக்ஸ் அதாவது ஜுரம் போக்குறதுக்காக கொடுக்குறதுனா என்ன, ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ்னால் என்ன, அதனோட எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வீடியோ 2 to 3 times ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.